நம்ம இப்போ பார்க்க போகிற லெசன் கெரோசின் லேம்ப். ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஸ்டம்ப்ஸில் மார்க் பண்ணுங்கள். பென்சிலில் லைட்டாக இது போல் தடமாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து கலர் பென்சிலில் வந்து இந்த ட்ராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிற கலர் லெமன் எல்லோ கலர். ஃபுல்லாக வந்து லெமன் எல்லோ கலர் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த லேம்ப் போர்ஷன் முழுக்க இந்த லெமன் எல்லோ கலர் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ஷேடிங் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த லேம்ப் பாட்டம் போர்ஷன்லேயும் வந்து இந்த லெமன் எல்லோ கலர் எங்கெங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணுறோன்றதை நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருக்கிற கலர் லைட் ப்ரௌன் கலர். அவுட்லைன் ஏரியாவில் இந்த லைட் ப்ரௌன் கலர் வந்து நம்ம அவுட்லைன் போல் ஒரு ஷேட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணிவிடுங்க. உள்ள அந்த தீபம் எரியிற பகுதியும் வந்து நீங்கள் அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்து லைட்டாக வந்து அவுட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த லேம்போட மவுத் ஏரியாவில், அதாவது வாய்ப்பகுதி முதல்ல தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து அந்த அவுட்லைன் அந்த லைன்ஸ் வந்து நம்ம இப்போ போடுறோம். ஸோ அந்த லேம்பில் இருக்கிற சின்ன சின்ன அந்த டெக்ஸ்சர் ஷேட்ஸ், இந்த கண்ணாடி போல் தெரியணுன்றதுக்காக அந்த ஷேட்ஸ் வந்து நம்ம இப்போ அந்த ப்ரௌன் கலர்லேயே வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ப்ரௌன் கலர்ஸே வந்து நம்ம ஷேட்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த அவுட்லைன் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பிளேஸ் முழுக்க வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து இது போல் ஷேடு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க.
ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த லைன்ஸ் அந்த ஷேட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறோம். அந்த ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுற கலர் ப்ரௌன், பிராண்ட் வந்து ஃபேபர் கேஸ்டல். உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பிராண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த தீபம் அதை சுற்றி இருக்கிற அந்த பிளேஸ்க்கு நம்ம இந்த ப்ரௌன் ஷேட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை இப்போ பார்த்துட்ருக்கோம். நம்ம எடுத்திருக்கிற கலர் வந்து இப்போ வந்து ரெட் கலர் எடுத்துருக்குறோம். இந்த லேம்போட அந்த மவுத் போர்ஷனில் வந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்த லேம்பு முழுக்க அதிகமாக தேவைப்படுது. இந்த ரெட் கலர் வந்து அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த ஷேட்ஸ் வந்து நம்ம அந்த ஏற்கனவே ப்ரௌன் நம்ம வந்து ஷேட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது மேலேயே வந்து நம்ம இந்த ரெட் ஷேடை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ எல்லோ, அந்த ரெட், அந்த கேப் விட்டுருக்கோம் அந்த தீபத்தோட நடுப்பகுதியில் ஒயிட், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு சுடர், அதாவது அந்த ஒளி சுடர் போல் வந்து நம்ம தெரியணும்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ரெட் கலர் வந்து நம்ம எந்த பகுதிக்கெல்லாம் வந்து இதை நம்ம ஆட் பண்ணுறோன்றதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ தவறாக வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா அந்த ட்ராயிங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ரியலிஸ்டிக் இல்லாததுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் இது தான். ஸோ சரியான மெத்தடு, கலர்ஸ் சென்ஸ் இதெல்லாம் நம்ம கரெக்டாக பயன்படுத்தினோன்னா ஒரு ட்ராயிங்கை அழகாக கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம்.
நம்ம எடுத்திருக்கிற கலர் ஆரஞ்ச். ஸோ அந்த தீபம் அந்த ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நம்ம அந்த ஆரஞ்சு கலர் வந்து லைட்டாக டச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சுடரின் முனைப்பகுதியில் இப்போ நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், அந்த சுடரோட அந்த தீபம் எரியிற முனைப்பகுதியில் அந்த ஆரஞ்சு ஷேடை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கிற கலர் ரெட் கலர். ரெட் கலர்ஸ் வந்து அகைன் வந்து நம்ம எந்தெந்த இடங்களில் நம்ம இந்த ஷேடை ஆட் பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்கிற கலர் பிளாக். ஸோ அந்த அந்த தீபத்தின் அந்த திரி பகுதியில் வந்து இப்போது அந்த பிளாக்கில் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இன்னொரு விஷயம், ஒரு கலர் பென்சில்ஸ் இல்லை பென்சில் ஸ்டடி பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ட்ராயிங் முழுக்க நீங்கள் பார்க்கும்போது கலர் பென்சில்ஸ், அதாவது பென்சில்ஸோட முனைப்பகுதியில் ஷார்ப் எப்போதுமே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ட்ராயிங் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் நீங்கள் பாருங்கள். ஷார்ப் வந்து அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், அதை நல்லா கவனிங்க. ஸோ அந்த ஷார்ப் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஸோ ரொம்ப அக்குரஸியாக நம்ம வந்து அந்த ஷேடு வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம அழகாக பண்ண முடியும். ஸோ பிளாக் வந்து இப்போ நம்ம எந்தெந்த இடங்களில் இந்த ஷேடு வந்து நம்ம கொடுக்குறோமோ ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க. ஸோ அந்த அவுட்லைன் போட்டாலும் அந்த ஷேட்ஸ் வந்து அவுட்லைன் போடுற இடம் தெரியக்கூடாது. அந்த ஷேட்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த பிளாக் நம்ம ஷேட்ஸ் நம்ம அதை நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து ரெட் கலர் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ அந்த தீபத்தோட அடிப்பகுதியில் இருக்கிற அந்த பிளேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம அந்த ரெட் ஷேடு வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம லெமன் எல்லோ கலர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிற கலர் பிளாக் கலர். ரெட், ஏற்கனவே அந்த பிளாக் அவுட்லைன் போட்ட இடத்துல ரெட் ஷேடு உள்ளே நம்ம ஆட் பண்ணுவோம். அகைன் இப்போ நம்ம பிளாக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பாருங்கள், பிளாக் ஷேட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். லெமன் எல்லோவும் உள்ளே வந்து யூஸ் பண்ணணும்.
பிளாக் கலர். ஸோ பர்ஃபெக்டாக ஷேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ரொம்ப டைம் எடுத்து பண்ணுங்கள். ஒவ்வொரு ட்ராயிங்கும் வந்து ரொம்ப டைம் எடுத்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக தெரிய வரும். ஸோ ஷார்ட் டைமில் நீங்கள் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு நம்ம எஃபர்ட் வந்து கம்மியாக தெரியறதுனால ஸோ ட்ராயிங்கும் வந்து அந்தளவுக்கு வந்து அவுட்புட் வராது. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிளாக் ஷேடு வந்து முழுமையாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 50% வந்து கொஞ்சம் டார்க் ஷேட் தான் நம்ம இனிமேல் நம்ம பார்க்க போகிற போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து டார்க்காக தான் இருக்க போகுது. ஸோ மேலே வந்து அந்த தீபம் தெரிகிற இடம் இருக்கிறதுனால ரொம்ப வெளிச்சமாக தெரிகிறது போல் நம்ம அப்ளை பண்ணோம். இப்போ ஃபுல்லாகவே வந்து டார்க் தான் வந்து அதிகம் வந்து நம்ம இப்போ கலர் பண்ண போகிறோம்.
ஸோ பிளாக் ஷேடு ஃபுல்லாக வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பிளாக் ஷேட் தான் நம்ம பார்த்துருக்கோம். முழுக்க வந்து இந்த பென்சில் ட்ராயிங் வந்து பிளாக்கு, லெமன் எல்லோ, ஆரஞ்ச், ஸோ 2-3 ஒரு சில கலர் பென்சில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அடிஷ்னலாக ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்கு சில ஐடியாஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம ஃபைனலாக பார்ப்போம். ஸோ பிளாக், லெமன் எல்லோ அண்ட் ரெட் 3 காம்பினேஷன்ஸில் இந்த போர்ஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் மீதம் இருக்கிற பகுதியும் வந்து நீங்கள் கண்டினியூவாக பொறுமையாக பாருங்கள். லெமன் எல்லோ வந்து ஒரு ரொம்ப வெளிச்சமாக தெரிகிற பகுதிக்கெல்லாம் வந்து அந்த லெமன் எல்லோ வந்து இதுபோல் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், அது நம்மளுக்கு ஒரு அவுட்புட் வந்து ரொம்ப வெளிச்சமாக தெரிகிறது போல் காமிக்குது பாருங்கள். அந்த பிளாக் ஷேடே இருந்தாலும் அது மேலே இந்த லெமன் எல்லோ கொடுக்க கொஞ்சம் மோர் விசிபிளாக நம்மளுக்கு இந்த ட்ராயிங் தெரியும். ஸோ ரெட் கலரும் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த அந்த பிளேஸில் லெஃப்ட் அண்ட் ரைட்ஸ் அந்த பிளேஸில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மடிப்பு பகுதிகள் ஒரு சில இடங்களில் வந்து அந்த ரெட் ஷேட் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைடு வியூவாக தெரியும். ஸோ வீடியோ வந்து அது போல் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு நேராக இருக்கிறது போல் நீங்கள் ட்ராயிங் நீங்கள் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள். ஏன்னா அது ட்ராயிங் வந்து உங்களுக்கு சைடாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் இமேஜ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது இந்த டுட்டோரியல் வந்து இந்த கலர் மிக்சிங் வந்து எந்த அளவுக்கு பண்ணலாம் அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். அடுத்தது வந்து டைரெக்டாக அது போல் கலர் பண்ண ஆரம்பிங்க. ஸ்கெட்ச் வந்து ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ன்றதுனால டைரெக்டாக கலர் போர்ஷன் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பிளாக் ஷேடு லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பிளாக் ஷேடு வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
இன்னும் லாஸ்ட் போர்ஷன் வந்து இப்போ அந்த அவுட்லைன் ஏரியா வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ பிளாக் கலர் பென்சிலில் இப்போ ஷேடிங் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து அந்த பிளாக் ஷேடு வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகுது. ஒரு பர்மனன்ட் மார்க்கர் பிளாக் எடுத்துக்கோங்க. ஏன்னா கலர் பென்சில்ஸில் கொஞ்சம் அந்த அவுட்லைன் ஏரியாவை தாண்டி போகிற மாதிரி சில இடங்களில் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா, ரொம்ப டார்க்கான போர்ஷனில் இந்த இது பாருங்கள், நம்ம வந்து அந்த ஒவ்வொரு போர்ஷன் அந்த லேயராக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த விளக்கோட ஒவ்வொரு அந்த டிசைன் பேட்டர்னில் லேயராக தெரிகிற இடங்களில் இந்த மாதிரி பர்ஃபெக்ஷனாக வர்றதுக்காக மார்க்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மல்டிமீடியம் அப்படின்னு சொல்கிற மெத்தடில் வந்து நம்ம என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் வந்து நீங்கள் ரியலிஸ்டிக்காக காமிக்கலாம். ஸோ மிக்சட் மீடியா ஆர்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ மல்டி மெத்தடும் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ராயிங் வந்து நீங்கள் பண்ணலாம். காம்படிஷனில் போகும்போது பர்டிகுலராக வந்து மெட்டீரியல் சொல்கிறாங்கன்னா அந்த மெட்டீரியல் பண்ணுறது ஓகே. ஸோ என்ன மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ட்ராயிங்க்கு அப்படி சொன்னாங்களா, நீங்கள் வந்து மிக்சட் மீடியமில் நீங்கள் மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். மிக்சட் மீடியம்ன்றது எல்லா பொருட்களும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த விளக்கோட அடிப்பகுதி நல்லா டார்க்காக வந்து தெரியறதுக்காக, ஏன்னா இந்த பதிகிற இடம் கீழே வந்து பதிகிற இடம் டார்க்காக தெரியறதுக்காக மார்க்கரில் நம்ம எந்த அளவு போட்டிருக்கோம் பாருங்கள்.
இப்போ நம்ம எடுத்திருக்கிற பொருள் வந்து எலக்ட்ரிக் எரேசர் எடுத்திருக்கிறேன். நீங்கள் எரேசர் பென்சில் இருந்தாலும் எரேசர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. இல்லை நிறைய ஃபைன் ஆர்ட் ஸ்டேஷ்னரிஸில் இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நிறைய சைஸஸ் இருக்குது இந்த எலக்ட்ரிக் எரேசரில். நம்மளுடைய படத்துக்கு ஸோ இந்த சைஸ் 0 சைஸ் இருந்தாலே போதும். ஸோ அதனால் அந்த 0 சைஸ், அதாவது இது 0ன்றது இது ஒரு 1 mm திக்னஸ் இருக்கும். இந்த 1 mm தான், அது 1 mm திக்குன்னு சொல்லக்கூடாது, 1 mm தான். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும் இது. ஸோ அதனால தான் இந்த லைன்ஸ் பாருங்கள். அந்த எலக்ட்ரிக் எரேசர் வந்து பாருங்கள், அது யூஸ் ஆகும்போது நல்லா ஃபைனாக வந்து எரேஸ் ஆகுது. ஸோ பென்சில்ஸ் ஒர்க்கில் வந்து ரொம்ப வந்து ரியலிஸ்டிக்காக காமிக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து நம்ம அந்த ஒயிட் கேப்ஸ் காமிக்கிறதுக்காக, இங்கே பாருங்கள் அந்த எவ்வளோ கேப்ஸ் அது தெரிகிறதுன்னு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா தெரியுதா பாருங்கள். ஒயிட் கேப்ஸ் நல்லாவே வந்து, அதாவது இந்த ஒயிட் ஷேட்ஸ் வந்து நல்லாவே இதில் பண்ண முடியும். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அந்த கேப்ஸ், நம்ம அந்த லைட்டிங்ஸ் தெரிகிற இடங்கள் தேவைப்படுதோ இந்த எலக்ட்ரிக் எரேசர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து ரியலிஸ்டிக்காக நம்ம ட்ரை பண்ண முடியும். ஸோ ஒரு ட்ராயிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு மெட்டீரியல் தான் கண்டிப்பாக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கான ட்ராயிங் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ ட்ராயிங்க்கு சூட்டபுளான சில மெட்டீரியல் நமக்கு இருக்கும்போது நல்ல ட்ராயிங்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியும். ஸோ எந்தெந்த இடங்களில் இந்த எரேசர் யூஸ் பண்ணுறோம் நல்லா பார்த்துக்கோங்க. ரொம்ப அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த எரேசர் இல்லைன்னா நார்மல் எரேசர், புது எரேசரு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஒரு 2 rupees இல்லை 5 rupeesல இருக்கிற எரேசரில் முனைப்பகுதி கொஞ்சம் கூராக இருக்கும். அந்த கூர்மையான பகுதியை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எலக்ட்ரிக் எரேசர் வந்து அட்வான்ஸாக கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதை வாங்க முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ அந்த தீபத்தோட அந்த ஆரஞ்ச் ஷேடுக்கு மேலே வந்து லைட்டாக வந்து அந்த ஷேட்ஸை ஆட் பண்ணுறோம். ஷேட்ஸ் வந்து நம்ம எரேஸ் பண்ணுறோம் கொஞ்சம். ஸோ அந்த இடம் கொஞ்சம் திக்காக இருந்தது. ஸோ அதனால் அந்த இடம் லைட்டாக எரேஸ் பண்ணுறோம். அந்த தீபத்தோட இந்த ஹைட்ஸ் வந்து நம்ம லைட்டிங் காமிக்கிறோம் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ட்ராயிங்க்கு வந்து எலக்ட்ரிக் எரேசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜாயின்ட்ஸ் வந்து மிஸ்ஸாக இருக்குது. அந்த ஜாயின்ட்ஸ் வந்து இப்போ நான் ஷேடிங் பண்ணி இந்த கம்ப்ளீட் பண்ணுறேன். லெமன் எல்லோ. டஸ்ட்லாம் இருந்ததுன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி டஸ்ட்டெல்லாம் கூட நீங்கள் அப்படியே எப்போவுமே தள்ளுற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அடுத்தபடியாக எடுத்துருக்கிற மெட்டீரியல் வந்து சாஃப்ட் பேஸ்டல், ஒரு காட்டன் கிளாத். ஸோ காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு காட்டன் கிளாத் எடுத்து பனியன் கிளாத் மாதிரி, ஸோ வேஸ்ட் கிளாத் கூட எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துருக்கிறேன். சாஃப்ட் பேஸ்டல் ரெட் கலர் யூஸ் பண்ணி இங்கே பாருங்கள், அந்த பவுடர் போல் வந்து ஷேட்ஸ் வந்து நம்ம ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன்.
ஃபுல்லாக வந்து ரெட் கலர் ஷேட்ஸ் வந்து ரொம்பவே மிங்கிள் ஆச்சு. ரொம்ப சாஃப்டாக வந்து பவுடர் எஃபெக்ட் மாதிரி தெரிய வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து நம்ம நார்மலாக இருக்கிற எரேசர் ஒன்று யூஸ் பண்ணி ஸோ லைட்டிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், அந்த தீபத்தை சுற்றி இருக்கிற அந்த இடங்கள் முழுக்க வந்து இந்த பெரிய எரேசர் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த லைட்டிங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இன்னும் வந்து வெளிச்சமாக தெரிகிறது போல் நம்ம இந்த ட்ராயிங்கை வந்து காமிக்கலாம். பாருங்கள், ஏன்னா அது வந்து சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த எரேசரை. ஸோ அதனால் தீபம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப வெளிச்சமாக தெரியுது போல் இந்த எரேசரில் நம்ம காமிக்க முடியுது பாருங்கள். அப்புறம் அதனுடைய பாடி ஏரியா முழுக்க வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அந்த லைட்டிங்ஸ் இருக்கோ இந்த எரேசரில் நம்ம தேய்க்கும்போது சாஃப்ட் பேஸ்டல் வர ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அது சாஃப்ட் பேஸ்டல் வந்து அது பவுடர் போல் வந்து ஃபுல்லாக வந்து மேலே இருக்கிறதுனால இந்த எரேசர் வந்து பட்ட உடனே வந்து கொஞ்சம் இன்னும் க்ளீனாக இருந்து பாருங்கள், ஒயிட்டாக மாறுறது நம்ம தெரியுது பாருங்கள். ஸோ அது மெட்டல் எஃபெக்ட் வந்து அழகாக தெரியுது பாருங்கள். மெட்டல் எஃபெக்ட் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ ஃபைனலாக வந்து அந்த தீபம் அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து கொஞ்சம் ரெட்டாக வந்து அந்த நெருப்பு தெரியுறது போல் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அகைன் எலக்ட்ரிக் எரேசர் எடுத்துக்கோங்க. அந்த தீபத்தோட முனைப்பகுதி கொஞ்சம் நீண்டு இருக்கிறது போல் கொஞ்சம் ட்ரா பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப அழகாக வந்திருக்கு. ரொம்ப நேரம் வந்து இதை அந்த வீடியோவை வந்து எடுத்துருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இந்த ட்ராயிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் இந்த லேம்போட அந்த ஸ்டார்டிங் ஏரியாவில் கொஞ்சம் கறி படிஞ்ச மாதிரி தெரியும் இல்லையா, அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அது நான் போடணும்னு இப்போ நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் விடாமல் இதே போல் நீங்களும் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லேம்போட ஏன்னா இது வின்டேஜ் லுக் லைட் இப்போது இந்த காலத்தில். ஸோ அதனால் வந்து நிறைய இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இது தெரியுமான்னு தெரியல. பட்டு இந்த ட்ராயிங் ஸ்டடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா லைட் அண்ட் ஷேட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு கெரசின் லேம்ப்பு. இது கெரசின் யூஸ் பண்ணி அந்த லைட்ஸ் வந்து எரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ட்ராயிங்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.